ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றதுக்கு இதுதாங்க காரணம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் காரணம். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 2026 இந்திய அணிக்கு இருக்குங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை அதில் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்காருங்க ஐபிஎல் விளையாடுறதுக்கு. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற ஐசிசி தொடரில் கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோஸ் பட்லர் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐபிஎல் விளையாடுறதுக்கோசரம் பயிற்சி கேம்பில் தொடங்கி விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெல்றதுக்கு முக்கிய காரணம் நான் ரோஹித் சர்மா சொல்லுவேன். அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்லில் அவர் லீட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். நிறைய அவர் டெக்னிக் பண்ணுறாரு, ஃபீல்ட் செட்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. நிறைய அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன். கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில்ஸ் ரொம்ப டெவலப் பண்ணி ரொம்பவே சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணார். வெற்றிக்கு நான் அவர் ஒரு காரணம் சொல்லுவேன். இருந்தாலும் அடுத்த 2026 வரப்போகிற இந்தியாவில் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் நாங்கள் பழி வாங்குவோம். கண்டிப்பாக ஆல்ரெடி நாங்கள் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு லாஸ்ட்டு இயருக்கு இயர் ஜெயிச்சோம். அந்த டீம் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை பழி வாங்குவோம். இந்தியாவை ஜெயிச்சா அதோட பெரிய விஷயம் எங்களுக்கு கிடையாது. இப்போ நாங்கள் ஐபிஎல் விளையாடுறது எங்களுக்கு அந்த 2026 வேர்ல்டு கப்பில் இதேமாரி கிரவுண்டில் தான் நாங்கள் விளையாடுவோம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதுதான் எங்கள் டீம் பிளேயருக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ இந்தியா பிச்சில் நீங்கள் கற்றுக்குறீங்களோ கற்றுக்குங்க, அது நமக்கு கை கொடுக்கும் வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. தலைமை எதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு பார்த்தீங்களாங்க, 2026 T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்க போகுது இந்தியாவில். அதுக்கு இந்த ஐபிஎல் போட்டி எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே எங்களுக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பிச்சில் தானே விளையாட போகிறாங்க. கார்டனு, சின்னசாமி ஸ்டேடியம், சேப்பாக்கம்னு சொல்லிட்டு இதில் தான் எப்படியே அந்த மேட்ச் நடத்த போகிறாங்க T20 வேர்ல்டு கப்பு. இது எங்களுக்கு விளையாடி நாங்கள் நல்லா பழக பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 நாங்கள் இங்கே வந்து வேர்ல்டு கப் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நாம ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே. ஆனால் காலங்காலமாக விளையாடிட்டு வந்துட்டுருக்கீங்களே தலைவருங்களே, நீங்கள் எவ்வளோ நாள் ஐபிஎல் வந்து விளையாடுறீங்க. அப்போல்லாம் பிச்சு கணிக்காமல் இப்போயா கணிச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரிலாம் நாட்டில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் இது ஓரளவுக்குனா டீம் நாங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஜெயிப்பீங்க, ஒரு செமிஃபைனல் குவார்ட்டர் ஃபைனல் வருவீங்க. ஏஷியன் கான்டினென்ட்டில் நீங்கள் எங்கே வந்தாலும் குரூப் ஸ்டேஜ் கூட தாண்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏஷியன் பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு தெரியல. வந்தாலே சுற்றணும், ஸ்பின்னர்ஸை பார்த்தாலே சுற்றணும்னா எங்கேருந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட தெரியல இங்கிலாந்து அன்றைக்கி, அதுதான். ஆனால் பட் அது புரிஞ்சிக்காமல் வேறு என்னமோ பேசுகிறாரு நம்ம ஜோஸ் பட்லர். பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த 2026 வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணி ஜெயிக்குமா? ஜோஸ் பட்லர் பேசுறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மக்கிட்ட நல்ல ட்ரிக்ஸு கற்றுக்கிறதா சொல்லியிருக்காரு ஐபிஎல்லில். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.